Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ரேஷன் கடை ஜாபை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ரேஷன் கடை ஜாபுக்கு வந்து பாத்தீனா அப்ளை பண்ணிருக்க கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீனா ஹால் டிக்கெட் அதாவது வந்து பாத்தீனா கால் லெட்டர் வந்து பாத்தீனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் வந்து பாத்தீனா எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பாத்தீனா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதனால இந்த வீடியோ பார்க்கறவங்க கண்டிப்பா வந்து நீங்க ரேஷன் கடை ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க. அதாவது சேல்ஸ்மேன் கட்டனர் அப்படிங்கற இந்த ரெண்டு போஸ்டிங்குமே வந்து பாத்தீனா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்திருந்தாங்க. எல்லா மாவட்டத்துக்குமே வந்து ஹால் டிக்கெட் வந்து இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணல. குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 39 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம நீங்க எந்த மாவட்டமோ அங்க போய்ட்டு டைரக்ட்டா உங்களுக்கான கால் லெட்டரை நீங்க வந்து ஈஸியாவே வந்து பாத்தீனா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது வந்து பாத்தீனா எக்ஸாம் வந்து கிடையாது இந்த ஒரு ரெக்ரூட்மென்ட்க்கு. ஏன்னா இந்த டைரக்ட்டா வந்து பாத்தீனா இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்களாலே வந்து பாத்தீனா போதும் ஈஸியா நீங்க உள்ள போயிர முடியும். இது வந்து கவர் லெட்டர் அதாவது கால் லெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பாத்தீனா ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து பாத்தீனா கொடுத்திருக்காங்க. இதை யாருமே தனியா ஃபில்டர் பண்ண கிடையாது. அப்ளை பண்ணி ப்ராப்பரா கரெக்ட்டா பக்காவா அமௌண்ட் பே பண்ணி அப்ளை பண்றவங்களுக்கு வந்து பாத்தீனா கால் லெட்டர் வந்து பாத்தீனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணல. சரிங்களா? அதனால கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செக் பண்ணனும் அப்படிங்கறது இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சோ வாங்க இப்ப டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம இப்போ இந்த பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதான் ரேஷன் கடை ஜாப்பு. நீங்கள் எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணீங்களோ, அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா TRB விழுப்புரம் @nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா TRB ராம்நாடு, TRB மதுரை, TRB சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே போதும் இந்த வெப்சைட் வந்துடும். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ண வேண்டியது எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் லிங்கோ அந்த கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். போன உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ளூ கலரில் டவுன்லோட் இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல நியூன்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ரேஷன் கடை ஜாப்புக்கு சேல்ஸ்மேனோ இல்லை கட்டணர் பணிக்கோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக லிங்க் வந்து வந்திருக்கும். அந்த மெசேஜை வந்து பத்திரமா நோட் பண்ணி வச்சிருக்க சொல்லியிருந்தேன். நான் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை கவனமாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து கூட நீங்கள் இந்த உள்ள வந்து போய்க்கோங்க. யூசர் ஐடி மட்டும் இருந்தாலே போதும். பாஸ்வேர்டு வந்து தேவை கிடையாது. டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் இந்த உள்ள வந்து என்ட்ரி ஆயிடலாம். பட் நம்ம மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணல. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் விழுப்புரமாக இருந்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு டேரெக்டாக வந்து உள்ளே போயிருங்க. மற்ற மாவட்டத்துக்கு வந்து எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து வந்துடும். அப்படி இல்லை நாளான்னைக்கு எல்லாருக்குமே மொத்தமாக வந்து வந்துடும். இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் போகணும். 8:30 மணிக்கு காலையில் 8:30 மணிக்கெலாம் நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிற சொல்லிடுவாங்க. எல்லா மாவட்டத்துக்கும் மொத்தமாக ஒரே நாள் வந்து வைக்கிறாங்களா இல்லை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வைக்கிறாங்களா அப்படிங்கிற அஃபீஷியலாக எதுவுமே நமக்கு வந்து தெரியல. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்க்கணும். அதை நீங்கள் கவனமாக வந்து படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் மட்டும்தான் போகணும். உங்கள் பேரண்ட்ஸோ உங்களுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் யாருமே நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் வந்து உள்ளே போகணும். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மொபைல் ஃபோனோ எலக்ட்ரானிக் டிவைஸோ நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன 2021 வந்து இந்த ஒரு எக்ஸாம் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. 2020 வந்து விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த டேட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டானலாம் எதுவுமே வந்து பண்ணலை. பட் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் பக்காவாக ப்ராப்பராக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி உள்ளே போங்க. முக்கியமான இந்த ரேஷன் கடை விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மதுரையில் என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. ஏன்னா இப்போ 2020 வந்து பார்த்தோன்னா இந்த ரேஷன் கடை ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணி நான் வந்து இன்டர்வியூக்கு வந்து போயிருந்தேன். என்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அன்றைக்கே வந்து பார்த்தோன்னா வீடியோவில் நம்ம சேனல் நான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய மாவட்டத்தில் எது ஸ்பெஷலோ அதை ரிலேட்டடாக கேட்பாங்க. அது எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்க அந்த இயர் எல்லாமே வந்து கேட்பாங்க. ரேஷன் கார்டில் வந்து எத்தனை டைப் ஆஃப் ரேஷன் கார்டு இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஃபேமிலி கார்டு இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. நீங்கள் TNPDS.gov.in வெப்சைட் போனீங்கனாலே டோட்டலாக ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் உள்ளே போயிட்டு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? அதனால்
போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டு நீங்கள் என்னெல்லாமே வந்து சப்மிட் பண்ணீங்களோ ஃபோட்டோ, மார்க் ஷீட்டு, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து ஒரிஜினலும் கொண்டு போகணும். ஜெராக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீல் பண்ணி சைன் வாங்கி நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.